ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ் இந்த 3 ஃபீடிங் மிஸ்டேக்ஸை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்க பேபியோட ஹெல்த் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். நம்பர் 1, இம்ப்ராப்பர் லாச்சிங். குழந்தை இம்ப்ராப்பரா லாச்சிங் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு உரிய மில்க் ஃப்ளோ கிடைக்காது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் நிப்பிள் சோர்னஸும் கட்ஸும் வரலாம். ஸோ பேபியோட வாய் ஏரியோலா ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி லாச் பண்ணணும். அப்பதான் ஃபீடிங் ஸ்மூத்தா இருக்கும். நம்பர் 2, ஸ்கிப்பிங் த பர்ப். பால் கொடுத்த உடனே குழந்தைய தோல்ல போட்டு ஏப்பம் வர வரைக்கும் தட்டணும். அதுக்கப்புறம் தான் குழந்தைய ஃபிளாட்டா பெட்லயே படுக்க வைக்கணும். இதை ஸ்கிப் பண்ணி அப்படின்னா குழந்தையோட வயிற்றுக்குள்ள கேஸ் ஃபார்ம் ஆகி அடிக்கடி அழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரீக்வெண்டா கக்கவும் செய்யும். நம்பர் 3, டிஸ்ட்ராக்டட் ஃபீடிங். மதர்ஸ் போன் பார்த்துக்கிட்டே இல்ல டிவி பார்த்துட்டே குழந்தைக்கு ஃபீட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சா அவங்களோட ஃபுல்னஸ் கியூஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியாமலே போயிடும். இதனால ஓவர் ஃபீடிங் ஆகி பேபிக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஆகலாம். அண்ட் மதர்ஸ், உங்க பேபி ஹெல்த்தியா இருக்கணும்னா நீங்க ஹெல்த்தியா சாப்பிடணும். உங்க பிரெஸ்ட் மில்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் ஃபுட் சாப்பிடணும்னு சொல்றேன். ஜஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணிட்டு மில்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.